வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களத்தில் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு. நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த அறிக்கையை வெளியிட்டார். மாணவர்களின் கல்வி கடன் முழுவதும் ரத்து, ஓராண்டில் மதுக்கடைகள் மூடல், பெண்களுக்கு அரசு வேலைகளில் 50% இடஒதுக்கீடு என பல அதிரடி வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக, அதிமுக பணம் கொடுப்பதாக அறிவித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி பெண்களின் உரிமைக்காக இந்த வாக்குறுதிகளை வெளியிடுவதாக சீமான் தெரிவித்துள்ளார். முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தனது அறிக்கையை இன்று சென்னையில் வெளியிட்டது. தமிழ் அடையாளம், தன்னிறைவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை மையமாக கொண்ட இந்த அறிக்கை ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஆளுமை முறையில் மாற்றத்தை வலியுறுத்துகிறது. வெறுமனே ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு முழுமையான மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ் மொழி, சுயசார்பு, சூழலியல் சமநிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட இந்த அறிக்கை பல துறைகளிலும் முக்கிய அறிவிப்புகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த அறிக்கையின் மிக முக்கியமான அறிவிப்பு எது தெரியுமா? மாணவர்களின் கல்வி கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்று சீமான் அறிவித்துள்ளார். ஏழை எளிய மாணவர்கள் தங்கள் கல்விக்காக வங்கிகளில் கடன் வாங்கி பின்னர் அதை திருப்பி செலுத்த முடியாமல் தவிப்பது நாம் அறிந்ததே. இந்த கடன் சுமையை முற்றிலும் ரத்து செய்வதாக நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது. திமுக ரூபாய் 1000 பணம் கொடுப்பதாகவும் அதிமுக ரூபாய் 10,000 உதவித்தொகை கொடுப்பதாகவும் அறிவித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களின் எதிர்காலத்தையே மாற்றும் வகையில் கல்வி கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் அறிக்கையில் மகளிருக்கு பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுகவும் அதிமுகவும் வாக்குகளை விலைக்கு வாங்க பணம் ரூபாய் 2000 அறிவித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி பெண்களின் உரிமைக்காக தான் இந்த வாக்குறுதிகளை வெளியிடுவதாக சீமான் கூறியுள்ளார். பெண்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காமல் அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. மற்றொரு முக்கிய அறிவிப்பு, மது ஒழிப்பு. படிப்படியாக ஓராண்டிற்குள் மதுக்கடைகள் மூடப்படும் என சீமான் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு என்பது நீண்டகால கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதாக நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது. பெண்கள் மத்தியில் மது ஒழிப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். குடும்பத்தின் பொருளாதாரம், பெண்களின் பாதுகாப்பு, குடும்ப அமைதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு விஷயத்திலும் நாம் தமிழர் கட்சி முக்கிய அறிவிப்பை இடஒதுக்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கே முதலுரிமை வழங்கப்படும். மேலும் தனியார் துறையில் ஆதி தமிழர் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. ஆற்று நீரை பயன்படுத்தும் குளிர்பான ஆலைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று சீமான் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களால் சுரண்டப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை. மேலும் பெரிய அளவில் நீர்நிலைகள் மீட்டெடுக்கப்படும், வாட்டர் பாடி ரீஸ்டோரேஷன் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பனைமரங்கள் நடப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். விவசாயிகளுக்கும் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் சீமான் அறிவித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் விவசாயிகளுக்கு முதுமையில் நிதி பாதுகாப்பு அளிப்பதே இதன் நோக்கம். விவசாயத்தை தேசிய தொழிலாக அறிவிக்கவும், மாவட்ட அளவில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கவும், இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளிலும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வியில் தாய்மொழி மூலம் கற்பித்தலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். திருச்சியில் திருநங்கைகளுக்கென தனி சுகாதார வசதி அமைக்கப்படும். மேலும் மருத்துவ சுற்றுலா நகரம், மெடிக்கல் டூரிசம் சிட்டி உருவாக்கப்படும். நாம் தமிழர் கட்சியின் இந்த அறிக்கை தமிழ் அடையாளம், சுயசார்பு மற்றும் சூழலியல் சமநிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான பார்வையை முன்வைக்கிறது. இந்த அறிக்கையின் முக்கிய தூண்கள்: தமிழ் அடையாளம், மொழி, கலாச்சாரம், வரலாறு, சுயசார்பு, உணவு, பொருளாதாரம், ஆற்றல், சூழலியல் சமநிலை, நீர், மண், காடு பாதுகாப்பு.